السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: إنما أموالكم وأولادكم فتنة. آمنا بالله صدق الله مولانا العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: الولد مجبنة ومبخلة أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை முழுமையடைய செய்வது எப்பொழுது என்றால், நம்முடைய வாழ்க்கையின் இரு கட்டங்கள், ஒன்று சிறுபிராயம், இரண்டாவது வாலிபம், அதில் திருமணம், நம்முடைய குழந்தைகள் என்று நாம் ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இந்த வாழ்க்கையை முழுமை அடைவது எப்பொழுது என்றால், அல்லாஹ் நமக்கு நம்முடைய மகன் வழியிலோ அல்லது மகள் வழியிலோ பேர குழந்தைகளை தருகிற போது நம்முடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது. அதனால தான் நாம் எச்சரிக்கை அடைய வேண்டிய சில எச்சரிக்கை மணிகளில் ஒன்று பேர குழந்தைகள் நமக்கு வந்து விடுவது. என்ன எச்சரிக்கை? ஒன்றும் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகங்களையும் தருவான், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு வரலை. 1000 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் எல்லாம் வாழ்வதற்கு வரலை. சில ஆண்டுகள் நமக்கு அல்லாஹ் என்ன நிர்ணயித்திருக்கிறானோ அத்தனை ஆண்டுகள் வாழ வந்திருக்கிறோம். இப்போ நமக்குன்னு ஒரு அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய ஒரு சிந்தனை ஜாஸ்தியாக வேண்டுமா இல்லையா? அதற்கான சில வார்னிங் பெல் என்பதில் ஒன்று பேர குழந்தைகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் மூலமாக ஹசன் ஹுசைன் என்கிற அழகிய 2 பேர குழந்தைகளை கொடுத்தான். அதில் இமாம் ஹசன் அவர்கள் மூத்தவர்கள். பொதுவாக பேர குழந்தைகளில் முதலில் பிறக்கிற அந்த பேரனோ அல்லது பேத்தியோ அதன் மீது நமக்கு அதிகப்படியான பிரியம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு மாற்ற முடியாது, இயற்கை விஷயங்கள். அது இயற்கையில் நாம் தலையிட்டு இல்லை, நம்ம எல்லா பேர குழந்தைகளையும் ஒரே மாதிரி முஹப்பத்தோடு வைத்துக்கொள்வோம். இந்த முஹப்பத் விஷயத்தில் நம்மால் அதில் என்ன செய்ய முடியாது, முன்பின் வைத்துக்கொள்ள முடியாது. அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுறது. அல்லாஹ் யாரின் மீது அதிக முஹப்பத்தை கொள்ள வைப்பானோ அவர்கள் மீது அதிக முஹப்பத்து கொள்வோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசன் ஹுசைன் இருவரிலே இமாம் ஹசனின் மீது அதிக பாசம். சொல்லப்போனால் ஹதீஸில் வருது, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவனுடைய நடை உடைகள் அப்படியே நாயகத்தை உரித்து வைத்திருக்கும், நன்னாவை அப்படியே உரித்து வைத்திருக்கும். அவங்க நடக்கிறத பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களுடைய சிரிப்பு, மற்ற தன்மைகள் எல்லாம் அப்படியே நபி அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களோடு இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப ஒரு ஒத்து போயிருப்பாங்க. நபியும் அப்படித்தான். எல்லா நேரங்களிலும் தொலை போகும் பொழுது, வீட்டுக்கு வரும்போது, பேர குழந்தைகள் ரோட்டில் நின்றா கொண்டா, தெருவில் நின்றா கொண்டா, அந்த குழந்தைகளோடு சேர்ந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை அப்படித்தான் அந்த பிள்ளைகளை இங்கிட்டு பிடிக்கிறாங்க, அங்கிட்டு ஓடுது, அங்கிட்டு பிடிக்கிறாங்க, இங்கிட்டு ஓடுது. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே தாத்தா மாத்திரம் அல்ல, அவர்கள் இந்த உலகத்தினுடைய சர்தாரே தோ ஜஹான், தாஜ்தாரே மதீனா, மதீனாவினுடைய மிகப்பெரிய கிரீடம் அவர்கள். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு பேர பிள்ளைகளை பிடிக்கிறங்கிற பேரில் இங்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்ட பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க. பிடிச்சிட்டு என்ன செய்யல, அப்படி இப்படின்னு என்ன செய்யல, அடிக்கவோ கொள்ளவோ இல்லை. பிடிச்சிட பார்த்தீங்களா, எங்கே தப்பிக்க முடியும் உங்களால்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையாக மாறி தன் பேர குழந்தைகளோடு கழித்த அந்த தருணங்கள் ஒரு முழுமையான சந்தோஷமான தருணங்கள். அதாவது நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தருணங்களுக்காக நாம் ஒரு கட்டத்தில் காத்திருப்போம். திருமணம் முடித்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் இயங்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய அந்த காலங்கள் கடந்த பிறகு பேர பிள்ளைகளுக்காக நாம் தவிப்போம். நமக்கு ஒரு பேர குழந்தை வரணும், நம்ம மகனுக்கோ குழந்தை குட்டிகள் பிறக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தான். மதீனாவுக்கு வந்த பிறகு
ஒரு ஹிஜ்ரி 3 வாக்கில் தான் இவங்க என்ன செய்யறாங்க, இமாம் ஹசன் ரலியல்லாஹு பிறக்கிறாங்க, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அதுக்கு அடுத்து 2 பேருக்கு மத்தியில் ஒரு 11 மாதமோ 1 வருஷமோ தான் வித்தியாசம். ஒரு தடவை இமாம் ஹசனும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு இருவரையும் நபி அவங்க முன்னால் நிப்பாட்டி 2 பேரும் குஸ்தி போடுங்கப்பான்னு சொன்னாங்க. 2 பேரும் என்ன செய்யுங்க, குஸ்தி போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாம் ஹசனுக்கு தான் என்ன செய்யறாங்க, குறிப்பு கொடுக்குறாங்க. இப்படி அடி, இங்கே அப்படி, இப்படி தாடை, இப்படி அப்படின்னு ஒன்றா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா இது, இமாம் ஹசனுக்கு மட்டும் சொல்லி தர்றாங்க, இமாம் ஹுசைனுக்கு ஒன்றும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அவர் அப்படியே அவரும் தடுக்கிறாரு, கொள்றாரு, சமயத்தில் பிடிபடுறாரு, சமயத்தில் இதாகிறாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்படி அடிங்க, அப்படி அடிங்க, தாடை பிடிங்க, அதை பிடிங்க. ஃபாத்திமா அம்மா கேட்டுவிட்டாங்க, என்ன நாயகமே, ஹசனை விட ஹுசைன் தான் சின்ன பையன், அவரோட ஒரு வயசு கிட்டத்தட்ட குறைஞ்சவர், அவருக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த முறையை சொல்லணும். அதை விட்டுட்டு இமாம் ஹசனுக்கே அம்புட்டையும் சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம்? அது என்ன, ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி ஒரு பேர குழந்தையின் மீது ஒரு தனிப்பட்ட பாசம், அடுத்த பேர குழந்தையை அப்படியே விடுறீங்க அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஃபாத்திமா நீ அமைதியாயிரு, நீ அமைதியாயிருங்க. இமாம் ஹசனுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறேன், இமாம் ஹுசைனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால நீ ஒன்றும் பயப்படாது. ஹுசைனை நான் ஒன்றும் சும்மா விடலை, என்னை விட மிகச்சிறந்த ஒருவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவங்க தற்காப்பினுடைய அந்த விஷயங்களை சொல்லி தர்றாங்க, நீ அது குறித்து கவலைப்படாதன்னு சொன்னாங்க. நிகழ்வு ஒரு உருது கிதாபில் பார்த்தேன். அதை வச்சு நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பேர குழந்தைகளோடு நேரங்களை நாம் செலவழிக்க வேண்டும், ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமை. அது மட்டுமல்ல, நமக்கான ஒரு அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் தஸ்பீஹாத்துகள், அதிகமாக தொழுகை போன்றவைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு வழி. அல்லாஹ் கேட்பானா இல்லையா, அவர் நாளை மறுமையில் போய் நாம் ஏதாவது அல்லாஹ் காப்பாற்றணும், ஏதாவது இபாதத்துகள் எல்லாம் செய்யாமல் போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் பண்ணினா அல்லாஹ் கேட்பா, அவலம் அம்மிருக்கும் மாய் ததக்கர ஃபீஹி மன் ததக்கர, ஒரு மனிதன் சிந்தித்து செயல்படும்படியான ஒரு ஆயுளை, ஒரு வயசை நான் அவனுக்கு தரலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், வயதை மட்டும் நான் உனக்கு தரல, வஜாஅக்கும் நதீர், உங்களிடத்துல எச்சரிக்கக்கூடிய ஆட்களும் வந்தார்கள். அந்த எச்சரிக்கக்கூடிய ஆட்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பேர குழந்தைகள் எல்லாம் கூட அதிலே வருகிறார்கள். அதை எச்சரிக்கக்கூடிய ஆட்கள்னா, அதாவது நம்முடைய ஆயுளுடைய ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம், இனிமேல் நம்முடைய சிந்தனைகள் கூடுதலாக அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை. அப்போ இந்த நிகழ்வை வச்சு நாம் என்ன புரிகிறோம், நாம குழந்தைகள் என்றாலே ஒரு பாசம்தான், அதே சமயம் அந்த குழந்தைகளை நாம நல்ல விஷயங்களின் பக்கம் கொண்டு வரோம். இதே இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதக்காவுடைய பொருளை எடுத்து வாயில் போட்ட போது நபி அவங்க அதை சம்மதிக்கவே இல்லை, அதை துப்பிடுன்னு சொன்னாங்க. குழந்தை பசி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு ஒன்றும் பெரிய பணக்கார வீடு இல்லை, திடீர்னு உணவுக்கான ஒரு தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமும் காலமும் வரும். ஒரு தடவை அப்படி ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சதக்காவுடைய அந்த பொருளை எடுத்து வாயில் போட்ட போது அதை துப்பி விடு, அது நமக்கு ஹராம் என்று சொன்னாங்க. ஏன்னா நபியினுடைய குடும்பத்தாருக்கு சதக்காக்களுடைய பொருள்களை பயன்படுத்துவது கூடாது. அப்போ குழந்தை தானே, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சரியா வந்துடுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம்ப்ரமைஸ் ஆகல். அப்படின்னா நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பேர குழந்தைகளை நாம் பிரியம் கொள்வதோடு நல்ல விஷயங்களை எடுத்துரைக்க வேண்டும். பாவங்கள், ஹராம்கள், இதை விட்டு நாம இந்த பிராயத்திலேயே தடுத்துடணும். கொஞ்சம் கடுமை காட்டலாம், இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு, ஷரியத்தில் அனுமதிக்கப்படலை அப்படி நாம சொல்லும் போது நம்ம குழந்தைகளை நாம் நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய கடமை இருப்பது போலவே நம்முடைய பேர குழந்தைகளையும் நரகத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய கடமை இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுவானா இல்லையா, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். குடும்பத்தார் என்பதிலே பேர குழந்தைகள் வரை வருகிறார்கள், அதுதான் முழுமை வல்ல நாயன். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் அவனுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. பேர குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்களை கொடுத்து அவர்களையும் நம்முடைய வாழ்க்கையின் கண்குளிர்ச்சியாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.